வாங்கள். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த ஜங்ஷன். நான் வேறு வேறு ஆங்கிளில் சுற்றி எடுத்துருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எல்லாமே டெம்பரரியாக கடைகளாக பெரிய அளவு டெவலப்மெண்ட்டான இடம் அப்படின்னு சொல்லல, ஒரு காட்டுக்கு நடுவில் இருந்தது. இதில் ஹிஸ்ட்ரி நான் உள்ளே போகும்போது சொல்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டுக்கு ஒரு சைடில் வந்து கோயில் அமைஞ்சிருக்குது, மற்ற சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தகரங்களால் கடைகள் போட்டு சரியான சனங்கள் இருந்தது. நாங்கள் போனது அன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும். அப்போ இன்னும் கூட்டங்கள் வரும். நாங்கள் ஏர்லியாக போனதால் இந்தளவு கூட்டத்தோடு நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே டெம்பரரியாக சுற்றி வர ரோட்டுக்கு இங்கேயால மற்ற பக்கம் எல்லாம் கடைகள் போட்டிருக்குது. இந்த இருக்குது போர்ட் போட்டிருக்கு, புனித அந்தோனியார் ஆலயம் சிப்பி ஆறு அப்படின்னு சொல்லி. இந்த இருக்குது அந்த கோயிலோட முகப்பு உங்களுக்கு தெரியுது. நாங்கள் இனித்தான் உள்ளே போகிறோம். ஸோ தூரத்திலிருந்து பஸ்ஸில் வாராக்கள் இறங்கி அவங்களோட நேர்த்தி கடன்களோ மண்டாடுறதுக்கோ போவாங்க. அவங்களோட வாகனங்களில் வாராக்கள் மற்றது சுற்றி வர பார்க்கிங் வசதிகள் இந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி